ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகள்லாம் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி விமான பயணம் மேற்கொள்ளும் நண்பர்கள், நீங்கள் ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதாவது கொண்டு போகணுன்னா நீங்கள் கொண்டு போய் அங்கே விமான நிலையத்திலே நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். ஏன்னா விமான நிலையத்தில் உணவுப் பொருட்களுடைய விலைகள்லாம் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ ரீசெண்டாக கூட மும்பை விமான நிலையத்தில் ஒரு தோசையோட விலை 600 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லெல்லாம் இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்து அது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதாவது கமெண்ட்லாம் பதிவு பண்ணுறாங்க. அதுக்கு தங்கத்தோட விலை கூட அதுக்கு சீப்பாகவே இருக்கலாம். தோசையெல்லாம் உணவுப் பொருட்கள் விலைகள்லாம் விமான நிலையத்தில் ரொம்ப கூடுதலாக விற்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தற்பொழுது பதிவுகள்லாம் செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது நீங்கள் விமான பயணம் மேற்கொள்பவர்கள் உணவுப் பொருட்கள் நீங்கள் கொண்டு சென்று விமான நிலையத்திலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மேலும் சவுதி அரேபியாவில் இப்போ ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சவுதி அரேபியாவில் அரசு வகுத்துள்ள அனைத்து விதிகளையும் பின்பற்றி சட்டவிரோத செயல்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்று ஜித்தாவில் உள்ள இந்திய கன்சல் ஜெனரல் முகமது சாகித் அலாம் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறாரு. சவுதி அரேபியாவில் உள்ள சுகாதார பணியாளர்களுடைய சேவை பலன் மற்றும் மகப்பேறு விடுப்பு தொடர்பாக சுகாதார அமைச்சகத்துடன் தகுந்த தொடர்பு மேற்கொள்ளப்படும் என்று அவர் உறுதி கூறியிருக்கிறாரு. மேலும் இப்போ சுகாதார பணியாளர்களுக்கு அவங்களுக்கு தேவையான சட்ட நடவடிக்கைகள் ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் அது எல்லாமே அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மேலும் அதாவது சவுதி அரேபியா உம்ரா யாத்திரைகளுடைய உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள், அவங்களுடைய உடல்நலத்தை கருத்தில் கொண்டு சவுதி அரேபியாவுடைய ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகத்துடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் தெர்கிலில் தங்கியிருக்கும் இந்தியர்கள் சட்டப்பூர்வமாக நாடு திரும்ப வாய்ப்பு வழங்கப்படும் என்று கன்சல் ஜெனரல் கூறியிருக்கிறாரு. மேலும் ஹஜ் செய்ய வருபவர்களுக்கு சிறந்த மருத்துவ சேவைகள் உறுதி செய்யப்படும் என்றும் கூறியிருக்கிறாங்க. முக்கியமாக அவர் சொல்கிறது என்னென்னா, சவுதி அரேபியாவில் வேலை செய்பவர்கள் சட்டவிரோத செயல்களில் இருந்து விலகி இருக்குமாறு ஜித்தாவில் உள்ள அந்த இந்திய கன்சல் ஜெனரல் வெளிநாட்டவர்களை, அதாவது இந்திய நாட்டினரை வலியுறுத்தியிருக்கிறாரு. ஒரு சில நண்பர்கள் கேட்டாங்க, நாங்கள் ஒரு நிறுவனத்தில் அதாவது 5 வருடத்துக்கு மேலே பணிபுரிகிறோம், எங்கள் நிறுவனம் எங்களுக்கு எக்ஸிட்டும் தர மாட்டேன்றாங்க. இப்போ எக்ஸிட்டே சப்போஸ் இருந்தாலும் எங்களுக்குரிய அந்த எண்ட் ஆஃப் சர்வீஸ் மன்லாம் தருவாங்களா தரமாட்டாங்களா அப்படின்றதெல்லாம் தெரில. ஸோ இதெல்லாம் நாங்கள் எப்படி கேட்டு வாங்கிறது? சம்பள நிலுவைத் தொகைகளும் இருக்குது, அதாவது சம்பளத்தொகை பாக்கிலாம் இருக்குது. இதற்கு தீர்வு எப்படி எக்ஸிட் வாங்கிட்டு போகிறது அப்படின்னா, இதற்கு தீர்வு என்னென்னா, நீங்கள் லேபர் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணலாம். இன்னொன்று இப்போ இந்தியர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்திய தூதரகத்திடம் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தெளிவாக நீங்கள் மெயில் செய்யலாம். அவங்கள ட்விட்டர் மூலமாக ஃபாலோ பண்ணலாம். அதாவது இந்திய தூதரகத்தின் மூலமாகவே அவங்களுடைய ஹெல்ப்லைன் நம்பர்ஸு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் எக்ஸிட்டில் சென்றிருக்கிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. சவுதி அரேபியாவுடைய தொழிலாளர் குடியிருப்பு எல்லை பாதுகாப்பு விதிமுறைகள், சவுதி அரேபியாவுடைய தொழிலாளர் சட்ட விதிமுறைகளை மீறியதற்காக கடந்த ஒரு வாரத்தில் 18,553 பேர் அதாவது கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை தெரிஞ்சுக்கோங்க. சவுதி அரேபியாவில் மலைப்பகுதிகளில் மின்னல் தாக்கியதில் 4 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல். அடுத்ததாக, அதாவது சவுதி அரேபியாவுடைய தொழிலாளர் சட்ட விதிமுறைகளை மீறிய காரணத்துக்காகவே ஒரு சில நிறுவனங்களின் மீது சவுதி அரேபியா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. மேலும் சில வெளிநாட்டவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தொடர்ந்து சவுதி அரேபியாவுடைய உள்துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து ஒவ்வொரு வாரமும் சவுதி அரேபியாவுடைய குடியுரிமை, எல்லை பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர் சட்டங்களை மீறியதற்காக சவுதி அரேபியா எடுத்துள்ள நடவடிக்கைகள் பற்றி அந்த அறிக்கையை வெளியிட்டு கொண்டே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை தெரிஞ்சுக்கோங்க. அதன் மூலமாக 10,000க்கு மேற்பட்ட நபர்கள்லாம் கைது செய்யப்படுகின்றனர் என்ற ஒரு தகவல். அடுத்ததாக, அதாவது சவுதி அரேபியாவில் 2023ஆம் ஆண்டில் மட்டுமே 3,50,000க்கும் மேற்பட்ட பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டிருக்கின்றனர். அதாவது அதிகமான நபர்கள் அங்கேருந்து சவுதி அரேபியாவிற்கு வேலைக்கு வந்திருக்கின்றனர் அப்படின்ற ஒரு தகவல். மேலும் அதாவது சவுதி அரேபியாவில் 2024இல் அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது.